எல்லாருக்கும் நான் உங்க மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டர்ம் டாக்ல இருந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வைட்டமின் சி, அதுக்காக மட்டும்தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அதை ஃபார்முலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து வைட்டமின் சி வந்து மித்த க்ரீம்ஸோட மித்த எந்த ப்ராடக்டோடையும் மிங்கிள் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராசஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ஃபேஷியல் கிட் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு வைட்டமின் சி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸை ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து இதில் மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ஹார்ஷானது. பட் இதில் இந்த வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது purple.comல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸாக கிடைக்கிது. சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு, இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷானது அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் யூஸ்க்குலாம் வந்து செட்டே ஆகாது. பட் வைட்டமின் சியும் அப்படிதான், உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ணலைனாலும் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டில் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனாலும் இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வைட்டமின் சினா வெறும் வைட்டமின் சி மட்டும்தான் இருக்குமான்னு கேட்காதீங்க. இதோட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அந்த அளவுக்கு ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வைட்டமின் சி இருக்கிறதா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீமை பொறுத்த வரைக்கும் வெறும் வைட்டமின் சி மட்டும்தான் இருக்குது, வைட்டமின் இ இல்லை. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 கிராம் பேக்கேஜிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மட்டும் தான் ஒரே சைஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 299 rupees. பட் ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 220 rupees அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஏன் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிராண்டில் நான் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல, இந்த வைட்டமின் சி ரேஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வைட்டமின் சி வந்து வேறு க்ரீம் ஃபார்முலேஷனில் கொண்டே வர முடியாது. அண்ட் நிறைய பிராண்ட்ஸில் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லுவேன். சீரம் ஃபார்மில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா சீரம் வந்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி வைட்டமின் சி வந்து நம்ம நேச்சுரல் ரெமடியா, அதாவது வீட்டில் ஹோம் ரெமடியா கூட செஞ்சு யூஸ் பண்ணலாம். பட் க்ரீமா வந்து யாருமே இது வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணதில்லை. ஏன்னா அது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ்ன்றதுனால. பட் இவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ப்ராடக்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் 2 days யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ ரிசல்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டனாக தெரிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த ஃபேஷியல்னு கிடையாது, எந்த ஒரு ஃபேஷியல்னாலும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஏன் வைட்டமின் சி வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் வந்து க்ரீம் ஃபார்முலேஷனில் இருந்துச்சுன்னா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓவர் நைட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் வருது. ஸோ 50 கிராம் குவான்டிட்டி. மேலே ஒரு ஸ்டாப்பர் போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து க்ரீமோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப ரன்னியாக ரொம்ப வாட்டரியாக இருக்கும் க்ரீம். ஸோ பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாலிடாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் ஃபார்ம்லான்றதுனால வந்து ஸ்கின் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கும்போது தான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்குன்னு. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணால் கூட வந்து நல்லா இருக்கு. பட் வைட்டமின் சியை வந்து நீங்கள் பகலில் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து நீங்கள் டே க்ரீமா நைட் க்ரீமானலாம் மென்ஷன் பண்ணல, ஃபேஸ் க்ரீம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைட்டமின் சி வந்து நார்மலாகவே வந்து வெயிலில் போகும்போது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஓவராக டேன் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. க்ரீம் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் நைட் க்ரீமா, ஆல்ரெடி வந்து வேறு ஏதாவது லைட்னிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 or 2 days யூஸ் பண்ணிட்டு மித்த டேஸ்லாம் வந்து நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜிங்கில் வந்து அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து ரேட் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. 200 rupeesக்கு வந்து ஒரு 50 கிராம் பேக்கேஜின்றது ஓகேன்னு சொல்கிறேன். ஏன்னா வைட்டமின் சின்றனால சொல்கிறேன்.
பட் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும் உங்கள் ஃபேஸ், அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப லாங் டேர்ம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அண்ட் வந்து ஏன் இந்த மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ரொம்ப அதிகமான ஆசிட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆசிட் இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகிடும், ஸ்கின்க்கு உள்ள வரைக்கும் போகும், ரொம்ப டீப்பாக வந்து 3rd லேயர் 4th லேயர் வரைக்கும், ஒரு சில க்ரீம்ஸ் வந்து 10 லேயர்ஸ் வரைக்கும் கூட போகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து டேரெக்டாக போய் நம்ம பிளட்டோட கலந்துரும், ஆசிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து பேரபன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி அதிகமான ஆசிட்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துக்கும் போது ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின் லேயர்ஸ் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் லைட் அந்த மாதிரி க்ரீம்ஸில் நடக்கிற எஃபெக்ட் தான் வந்து இந்த மாதிரி ஆசிட்ஸ்லையும் நடக்குது நமக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் வைட்டமின் சி இருக்கிறனால மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலாக வைட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சு, பிம்பிள் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கிளியர் ஸ்கின் ஆக்குறதுக்கு. அதே மாதிரி வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் அண்ட் நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து வைட்டமின் சியை வந்து நிறைய பேர் இன்டேக்காக எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து பெரிஸில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரி அதுலலாம் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி க்ரீம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிராண்டில் இருக்க எல்லா ஃபேஸ் க்ரீம்ஸும் நல்லதுன்னு நான் சொல்ல, ஜஸ்ட் வந்து வைட்டமின் சி இருக்கிற ஒரே ஒரு க்ரீம் பற்றி மட்டும்தான் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்க்ரீடியண்ட்டை கரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.